தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தரின் கிருபை என்னதைக்கும் சிறப்பட்டிருக்கும். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை என்னதைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக வாயினால் அறிவிப்பேன். ஜெபம் செய்வோம். உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே எங்களுக்கு ஜீவன் தருகிறது. உம்முடைய பிரசனத்தின் நிழலை மாத்திரம் நாங்கள் காத்துக்கொள்கிறோம். உம்முடைய பிரசனத்தின் நிழலை மாத்திரம் உம்முடைய நன்மைகளை நாங்கள் கண்டு கொள்கிறோம். சுவாமி, எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக முதலாவது உமக்கு துதி தோத்திரங்களை எடுத்து இந்த நோய் தொற்று காலங்களிலும் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நோய் தொற்று பரவுதல் குறைந்திருக்கிறதை காணும் பொழுது உமக்கு துதி தோத்திரங்களை எடுக்கிறோம். இன்னும் புதிதான நோய் தொற்று உருவாகி இருப்பதாக கேள்விப்படுகிறோம். இப்படி உலகம் முழுவதும் அவைகளோடு போராடி கொண்டிருக்கிற வழியில, இந்த காலங்களில உம்முடைய திருப்பிரசனத்திலே எங்களை நீங்கள் அழைத்து வந்ததற்காக உமக்கு துதி தோற்றங்களை எடுக்கிறோம். சாமி, 2021 வருஷத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கூடியிருக்கிறோம். நோய் தொற்று நிமித்தமாக பல ஊழியங்கள் தடைப்பட்டிருக்கிறது. பல ஊழியங்கள், திருச்சபையின் ஆராதனைகள், திருச்சபையின் ஜெபங்கள் அன்றுவே ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய நாளிலே ஆராதிக்கும் பாக்கியத்தையாவது பெற்றவை என்ற நன்றி நிறைந்த இதயத்தோடு பிரசனத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அன்றைக்கு யோவான் சொன்னது போல நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்து உம்மை தரிசித்தவர்களாக எங்களுடைய முழு பலத்தோடும் சரீரத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உம்மை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிறதுக்காக வாசிக்கிற வசனத்தில் கேட்டது போல உம்முடைய கிருபை என்னென்னைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உம்முடைய கிருபைகளை பாடுவேன். இந்த காலவெளியில நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. அந்த கிருபைகளை நினைவு கூர்ந்தவர்களாக உமக்கு துதி தோற்றங்களை எடுத்து எங்களை உங்கள் இதயத்தையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து உங்களை பாடி மகிழ்ந்திருக்க ஆராதிக்க தேவன் தருகிறார். ஆராதனை ஒவ்வொரு பங்கியையும் கற்றுக் கொண்டு பேசிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. யாரும் எழுதும் தேவநாமத்திற்காக பாமாலை 253 பாடலை பார்ப்போம். பாமாலை 253
மூன்றாம் நாமை பாடுவோம். மூன்றாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Psalm 103, 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் நோய்களை, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாவது. அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதற்கு மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புதுக்கொப்பாயிருக்கிறது,
வழியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்னைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜவீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவுடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். விசுவாசத்தை உறுதிப்படும்படியாக அப்போஸ்தலர் கற்றுத் தந்த அப்போஸ்தலருடைய பிரமாணத்தை அறிக்கையிட்டு அதை உறுதி செய்து கொள்வோம். வானத்தை பூமியை படைத்த சர்வபிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தராகிய நம்முடைய பிதாவாகிய பரிசுத்தராகிய பாதாளத்தில் இருந்தார். மூன்றாம் நாள் மருத்துவமனையில் இருந்தார். கடவுளேறி சர்வபிதாவாகிய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் தைரியமும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் புதிய வாழ்த்துக்களை கூட்டிக் கொள்கிறேன். வாசிப்புடைய கொடுக்கப்பட வேதமாகும் யாக்கோபு என்பவர்களுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யாக்கோபு 4 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவோ? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வயராட்டிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று
வேத வாக்கியம் வீணாய் செல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருபருமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்பது. Portion for the Bible reading is taken from James 4, verses 1 to 8. James 4, verses 1 to 8. What causes fights and quarrels among you? Don't they come from your desires that battle within you? You want something but don't get it. You feel empowered, but you cannot have what you want. You quarrel and fight, you do not have, but because you do not ask God. When you ask, you do not receive, because you ask with wrong motives, that you may spend what you get on your pleasures. You adulterous people, don't you know that friendship with the world is hatred toward God? Anyone who chooses to be a friend of the world becomes an enemy of God. Or do you think Scripture says without reason that the Spirit He caused to live in us enjoys intensely, but He gives us more grace? That is why Scripture says, God opposes the proud, but gives grace to the humble. Submit yourselves then to God, resist the devil, and he will flee from you. Come near to God, and he will come near to you. Wash your hands, you sinners, and purify your hearts, you double-minded. Here ends the Bible reading. நம்முடைய சிறுபிள்ளைகள் வசனம் சொல்றார். வாழ்த்துக்கள். இந்த வாரம் தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் 12ஆம் தேதி மிஸ்டர் என் ராஜன் அவர்களும், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஷர்லின் காருண்யா அவர்களும் தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை அந்த வயசு கிறிஸ்து நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்பன் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன்.
ஜெபம் செய்வோம் அவர்களுக்காக. மீண்டும் உடைய பிரசன்னத்திலே சுவாமி வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏற்படும்படியாக வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. எங்களுடைய காலங்களை கர்த்தருடைய கருத்திலே பத்திரமாக வைப்பதோடு கூட உங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறீர், உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நொடிப்பொழுதும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் வருஷமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஈவு என்பதை மாத்திரம் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் சுவாமி. இப்படி நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் அந்த காலங்களை நீர் ஆசீர்வதித்து பத்திரப்படுத்தி இன்னொரு ஆயுசு காலங்களை அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. பிரவேசிக்கிற புதிய வருஷத்திலும் கர்த்தருடைய நன்மைகளை கண்டு உமக்கு மாத்திரம் சாட்சி உள்ளவர்களாய் ஆயுசு காலங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி அறிவுடைய காணப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் மகிழ்ச்சியாக ஜீவிக்க நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கிருபை உள்ள காலத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அறிவுகளே, நமக்கு அதிகமான நிகழ்ச்சிகளும் ப்ரோக்ராம்ஸும் ஜெபங்களும் வைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரியுமாகவே அதிகமான அறிவிப்புகள் இல்லை. ஒரே ஒரு ஜெப குறிப்பு. மிஸ்டர் அகஸ்டின் மைக்கேல் ஒரு வார காலமாகவே சரீரத்தில் ஒரு சில விலகினா வீக்னஸஸ் இருந்தது. நேற்று தினத்தில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கோவிட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோவிட் நெகட்டிவாக இருந்தது. ஆனால் மற்ற டெங்கு, மலேரியா மற்ற டெஸ்ட்டுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தான். ஸோ அதனால் தீவிரம் இருக்குது போல. ஸோ அதனால் அவனுக்கு ஜெபித்துக் கொள்வாரு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபினான்ஷியல் வந்து நியூ இயர் ஆஃபரிங், புதுவருட ஆராதனையுடைய ஆஃபரிங், பேக் ஆஃபரிங் 6710 ரூபாய். சண்டே பேக் ஆஃபரிங் போன சண்டே 3ஆம் தேதி 2160 ரூபாய். மொத்த வரவு 38,170 ரூபாய். செலவு 21,968 ரூபாய். பேங்க்ல டெபாசிட் ஆனது 16,202 ரூபாய். ஒரு சிறிய சாட்சியத்தை அப்படியான குழந்தை சொல்ல நாம் கேட்போம். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்பர்நாத்தில் போயிருந்தேன். கொஞ்ச நாளா பாப்பாவுக்கு ஃபீவர் இருந்துச்சு. அவருக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் எனக்கும் பெரிய தலைவலி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டாக்டர் கிட்டலாம் போனோம், சரியாகல. முன்னாடிலாம் அப்படி வந்துருக்கு, ரெஸ்ட் எடுத்தேன்னா அப்புறம் அது சரியாயிடும். ஆனால் இந்த அப்படி அப்படி ஆகல. 2-3 நாளாக அப்படி கண்டினியூஸ்லி இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், மாத்திரைலாம் சாப்பிட்டேன், சரியாகல. அப்புறம் சர்ச்சுக்கு போனோம், சரியாயிடும்ட்டு மனசு தோணுச்சு. நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன். பாட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பிறகு வந்துட்டேன். எனக்கு அப்புறம் சரியாயிடுச்சு எசப்பால. அப்புறம் இப்பெல்லாம் அப்படி இல்லை, எசப்பா சரியாக்கிட்டாங்கன்னா எசப்பாவுக்கு அதுக்காக நன்றி. ஆமாம். சொல்லவே இல்லையே. நோ ப்ராப்ளம். கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல சுகத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நம்மளோடு கூட பகிர்ந்திருக்கிறார். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நம்முடைய கருத்தை கொடுக்கிறேன். அவருக்காக ஜெபம் இல்லாம அப்படின்னு இருக்கோம். இது இல்லாம ஒரு சால்ட்டு அப்படின்னு எங்களுடைய சிறு பிள்ளைகள் உண்மை சாட்சி பகிர்வதை பார்க்கும் பொழுது அவர்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை புரிந்து கொள்கிறோம் சுவாமி. சின்ன உள்ளங்களும் உண்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னி சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைப்படாது.
ரீசனும் பண்ணாதபடி, கேள்வி கேட்காதபடி ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கக்கூடிய அருமையான குழந்தைகள், அருமையான மகள் ஹேனாவுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, ஷேரனுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் கடந்த வாரத்தில் சுயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். மகள் சொன்ன சாட்சியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்த தலைவலிகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் நீ மாற்றிக்கொண்டு, மருந்து எடுத்தும் மருத்துவமனைக்கு சென்றும் அது சரியாகாத ஒரு சூழல் இருந்தது. ஆலயத்திற்கு சென்றேன், கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்ற ஒரு பெரிய சாட்சியத்தை கேட்டோமே. தேவதூதர்கள் மத்தியிலே உடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதத்திலே அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையான குழந்தை உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அந்த பெற்றோர் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அந்த பெற்றோருடைய பெற்றோர் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் கேட்டீர். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நோக்கி பார்த்து கூப்பிட்டார்களே, நீர் விடுதலை கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மகளோடு கூட இணைந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே வளர்ந்து பெருக, இந்த விசுவாசம் மகளை ஆசீர்வதிக்க, இந்த விசுவாசத்திலே அவருடைய வாழ்வு கட்டப்படத்தக்கதாக அவனுடைய கரத்திலே குழந்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை என்று கர்த்தருடைய வசனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. ஆகவே இனி அந்த தீங்கு மக்களை அணுகாத வண்ணம் உங்களுடைய கிருபை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென். ஷேரன் நல்லா இருக்கிறாரோ? ஜோமமா அப்படியே எழுதுக்கலாம் இருக்கிறார். நல்ல ஒரு காலை வழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே குளிர்ச்சியான வேளையில மனிதனோடு கூட உலாவ விரும்பின தேவனாகவே ஆதியிலே ஆதாமோடு கூட குளிர்ச்சியாக, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு கூட உலாவினார் என்று சொல்லி வேணும் சொல்லுகிறார். நல்ல காலை ஆராதனையை கண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பிளசண்டான ஒரு நேரம், ஒரு அமைதியான அழகான இயற்கைகள் ஆண்டவரை துதிக்கிற இயற்கைகள், இரவு முழுவதும் இளைப்பாறை பகலிலே கர்த்தருடைய வெளிச்சத்தை காணும் பொழுது அவரை துதிக்கிற இந்த காலவெளியில நாமும் இணைந்து அவரை துதிக்கத்தக்கதான பாக்கியத்தை இயற்கையோடு கூட தெய்வத்துடைய சிருஷ்டிகளோடு கூட அவரை துதிப்பதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சிந்தனைகளை மாத்திரம் எல்லா நம்முடைய குடும்ப காரியங்கள், பொறுப்புகள், வேலைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருக்கு நேராக்கி ஆண்டவரை பார்த்து அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிற நாம சங்கீதங்கள், அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிற அவருடைய தன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த காலவெளியில மாத்திரமல்ல, கர்த்தர் செய்து வருகிற செய்ய வாக்குப்படி இருக்கிற நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும் பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு இது கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும் ஒரு பாக்கியம், அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும் பாக்கியம், அவர் நல்லவர் என்பதை அவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்விலே அதை அனுபவிக்கும் பாக்கியம். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை காத்திருக்கிறது, அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை தாங்கி இருக்கிறது, அவருடைய கிருபையினாலே மாத்திரம் நாம் ஜீவனோடு இருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே மாத்திரம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே மாத்திரம் அவருடைய பலத்த பாதுகாப்புக்குள்ளாக பத்திரமாக இருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே மாத்திரம் ஆண்டவர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். அவருடைய கிருபையின் நிழலிலே அடைக்கலம் புகுந்ததினாலே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலங்களில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நிமிஷம் சற்று யோசித்து பார்ப்போமே. கடந்த வாரம் முழுவதும் மாத்திரமல்ல, கடந்த 9 மாத கால இந்த நோய் தொற்று நாட்களில் கர்த்தர் அற்புதமாய் நம்மை காத்து ஆதரித்து ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உலகம் முழுவதும் நோயோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை,
ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஜாக்கிரதையாய் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஜாக்கிரதையாய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஜாக்கிரதையாய் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்வில் இந்த 9 மாத காலமாக அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தம்மை பல விதங்களிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆராதனை ஆரம்பித்த முதல் ஆராதனையில ஒரு சகோதரர் என்னோடு கூட பரிந்துரைக்கும் பொழுது, எந்த வேக்சினேஷன் வந்தாலும் சரி, அதனாலே நோய் கட்டுப்பட போவதில்லை. கர்த்தர் மாத்திரம், கடவுள் மாத்திரம், only God can stop this pandemic அப்படின்னு சொன்னார்கள். எவ்வளவு அருமையான ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அது எவ்வளவு பெரிய வாக்கியம் அது. நிச்சயமாக கடவுள் மாத்திரம் இதை கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னது. அரசாங்க முயற்சிகள் எடுக்கிறது, அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் முயற்சிகள் எடுக்கிறார்கள். நாமும் பல முயற்சிகள் எடுக்கிறோம். சோசியல் டிஸ்டன்சிங், சானிடைசேஷன் என்று சொல்லி பல காரியங்களை செய்துதான் பார்க்கிறோம். ஆனாலும் அப்படி இருந்தவர்களுக்கு கூட இந்த நோய் தொற்று வந்தும் கடந்து சென்று விட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மை காத்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது எவ்வளவு குறைந்து இருக்கிறது, அது பரவுவது. இன்னைக்கு இந்த நாட்களில் அதிகமாக குறைந்ததுனாலே மாத்திரம் இன்னைக்கு ஆலை ஆராதனையில நாம் வந்திருக்கிறோம். இது கர்த்தரால் ஆனது என்பது மாத்திரம் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த காலங்களில் இன்னும் முற்றிலுமாக இந்த நோய் தொற்று பரவுவது முற்றிலுமாக குறைந்து போய், வேக்சினேஷன் வந்தாலும், வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டாலும் சரி, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பாதுகாக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர் என்று சொல்ல வேண்டும் சொல்லுகிறது. அவர் மாத்திரம் நமக்கு அடைக்கலமாக, அவர் மாத்திரம் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து எந்த நோய் நொடிகள் வந்தாலும் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார், ஜீவனளிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆயுசில ஒருவரும் கரவைக்காதபடி நம்மை காக்கக்கூடிய தேவன் அவர் மாத்திரம் என்பதை நாம் புரிந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த காலங்களிலே நம்முடைய அகஸ்டின் நாய்க்களை அவனுடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுப்போம். சுவாமி, அந்த மகன் மருத்துவமனையில ஒரு சில வீக்னஸஸ்னாலும் சிக்னஸஸ்னாலும் அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சுவாமி, ஆண்டவராக அந்த மகனை காக்கும்படியாக பரிபூர்ணமான சுகத்தை பெற்று சீக்கிரத்தில் விடுதலைக்கான பாக்கியத்தை அந்த மகன் கொடுக்கும்படியாக இந்த வேளையில் தானே ஆண்டவர் மகனுடைய படுக்கையின் பக்கமாய் சென்று மகனை தொட்டு குணமாக்கி தூக்கி எடுத்து அதை பலப்படுத்தும்படியாக மகனுக்காக நாம் அதிகமாக செபிப்போம். இன்னும் நாம் அறியாதபடி பலகீனங்களிலே, சுகவீனங்களிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹானாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஷாரனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர்கள் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரிப்போம். அதே போல நம்முடைய ஆலயத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகவீனங்களிலிருந்து கொடுத்த சுகத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த காலங்களிலே நாம் நினைவு கூறுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் காக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இந்த பேண்டமிக் அல்லது இந்த நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிற நாட்களிலும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆபீஸுக்கு செல்ல வேண்டும், பிசினஸுக்கு செல்ல வேண்டும், கம்பெனிஸுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய சன்னிதானத்தில் உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆபீஸ் செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பிசினஸ் செல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக, தொழில் துறையில கம்பெனிஸுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக, மற்ற தொழிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் போகிற இடங்களிலும், அவர்கள் வருகிற இடங்களிலும் எந்த நோய் தொற்றும் அவர்களை அண்டாதவன் நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே காக்கப்படத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். சிறு குழந்தைகள் இந்த ஒரு அகாடமிக் இயர் அல்லது கல்வியாண்டு அப்படியே சென்று விட்டது. ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் கல்வியாண்டு அகாடமிக் இயர் ஸ்கிராப் ஆனது போல பிள்ளைகள் வீடுகளிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பிள்ளைகளுக்கு உண்டான, குறிப்பாக போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அருமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எக்ஸாம்ஸ் எப்படி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னும் தீர்மானிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது. செமஸ்டர்ஸ், பெரிய பிள்ளைகளுக்கு செமஸ்டர்ஸ் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. ஆன்லைன்ல வைப்பதா, ஆஃப்லைன்ல வைப்பதா என்பதான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது. ஆன்லைன் டீச்சிங்ஸ் நிறைய பிள்ளைகளுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை. இப்படி பல சங்கடங்களை நம்முடைய சிறு குழந்தைகளும் கல்வியிலே சந்தித்திருக்கிறார்கள், படிப்பிலே சந்தித்திருக்கிறார்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகள் நல்ல முறையில் கற்றுத்தரத்தக்கதாக ஜெபம் செய்வோம்.
என்னும் நோய் நொடியிலிருந்து பிள்ளைகள் காக்கப்பட நாம் ஜெபிப்போம். இன்னும் அதோடு கூட நம்முடைய ஆலயத்தில் நிறைய பெரியோர்கள் உண்டு, முதியோர்கள் உண்டு, அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். முதிர் வயதின் தீங்குகள் அவர்களை அருகாதவனும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாக காக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இந்த முதிர் வயதிலே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், எல்லாவற்றுக்கும் மேலாக சுமப்பேன் என்று சொன்ன தேவன், நம்மை சுமக்கிற தேவன், அருமையான பெரியவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக, தப்புவிக்கிறவராக இருந்து அவருடைய பலகீனங்களிலே, வயோதிபத்தின் பலகீனங்களிலே, சோர்வுகளிலே அவர்கள் காக்கப்படத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வாழ்வை, கர்த்தர் எதிர்காலத்தை கர்த்தர் காக்கும்படியாக ஜெபிப்போம். குறிப்பாக திருமண வயதை கடந்து வரம் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமையவும் தேவனுடைய கருத்தை கொடுக்கும். திருமணம் ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக ஜெபிப்போம். நோய் நொடியினால பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இதிலிருந்து விடுதலையாகி கடந்து வரத்தக்கதாக, மரணங்களாக கர்த்தர் காக்கும்படியாக, இந்த நோயினால யாரும் படிக்காதபடி கர்த்தர் காக்கும்படியாக விசேஷமாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் சுகமாக வீடு திரும்பத்தக்கதாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிப்போம். இன்னும் அந்த மியூட்டேட்டட் வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது நாம் இருக்கிறோம். ஆகவே அது தன்னுடைய உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அது சீக்கிரத்திலே அந்த உருமாற்றம் அடைந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் குணமாகி அது அதிகமாக மற்றவர்களுக்கு வரைவிடாதபடி காக்கும்படியாக ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய மிஷனரிக்காக ஜெபிப்போம். மிஷனரி தாமஸ் தக்ராமருக்காக ஜெபிப்போம். சுனிதா சகோதரிக்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் பிரின்சி அண்ட் பிரின்ஸுக்காக ஜெபிப்போம். அவர்கள் செய்கிற ஊழியர்கள் மகத்தான ஊழியர்கள், பெரிய ஊழியம், சுவிசேஷத்தை விதைக்கிற ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் செய்கிற ஊழியர்கள் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய வருஷத்துல அவர்கள் திட்டமிட்டிருக்கிற காரியங்களின்படி சுவிசேஷ பணி நடக்கவும் அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடை அந்த விகாசவாடி பகுதியில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். அவருடைய தனிப்பட்ட ஊழிய தேவைகளுக்காக ஜெபிப்போம். இன்னும் அவர்களைப் போல இந்திய தேசம் முழுவதும் மிஷனரி பணி செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷனரிகளையும் இந்த காலங்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே அவர்களை அர்ப்பணிப்போம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஜெபிப்போம். இந்த ஆட்சி காலத்திலே அதிகமாய் மிஷனரிகள் தாக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. இது இந்த மீடியாஸில் வருவதில்லை, செய்திகளில் வருவதில்லை. நம்முடைய ஊழிய ஸ்தாபனங்கள் நமக்கு அறிவிக்கிறதை பார்க்கும் பொழுது எவ்வளவு கொடூரமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத வைராக்கியத்தோடு இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக புதிய விசுவாசிகள் விரட்டப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாம் நாம் மிஷன் ஃபீல்டிலிருந்து கேட்கப்படுகிற செய்திகள். அநேக ஸ்தாபனங்கள் மூடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. அந்த ஸ்தாபனங்களிலே பிரயோஜனம் அடைந்த தேவையான பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள், இன்னும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் மூடப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நாட்களில் அதிகமாய் தேசம் காக்கப்பட, ஊழியர்கள் காக்கப்பட, ஊழியர்கள் காக்கப்பட அதிகமாய் செபிப்போம். இந்திய தேசத்திலே இப்பொழுது பெரிய பிரச்சனை யாருக்கும் தெரியும், விவசாய சட்டம். அதனால விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 47 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்த கட்ட எல்லா 8 ரவுண்ட் ஆஃப் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியடைந்திருக்கிற ஒரு நிலைமை. ஆகவே அரசாங்கம் தன்னுடைய அந்த வீணான இருமாப்பை விட்டு விவசாயிகளுடைய நலன் கருதி இறங்கி வந்து சட்டங்களை திரும்ப பெற்று விவசாயிகள் வீடுகளில் போய் தன்னுடைய தொழிலை தொடரத்தக்கதாக அரசாங்கத்திற்கு தேவையான ஒரு நல்ல எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இதுல அரசியல் செய்யாதபடி, இது விவசாயிகள் போராட்டம் அல்ல, நம்முடைய போராட்டம். இது நம்முடைய வயிற்று பிரச்சனை. ஆகவே நாம் பிழைக்கிறது, உழைக்கிறது எல்லாமே ஆகாரம் புசிப்பதற்காக. அதுவே கார்பரேட்டருடைய கரத்திலே செல்லுவதால் விலைவாசிகள் எந்த அளவுக்கு உயரும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய கேள்வி. ஆகவே அதற்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். அதை சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் உண்டு, அப்போஸ் பண்ணுகிறவர்கள் உண்டு. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்பொழுது கவலையெல்லாம் லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பமாய், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு, முதியோர் முதல் கொண்டு
அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். 60க்கு மேல மறைத்து போனார்கள் இந்த போராட்டத்தினால, இந்த குளிர்னால. அதுக்காக நாம் அதிகமாக செபிப்போம். சீக்கிரத்தில் இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரத்தக்கதாக நாம் செபம் செய்வோம். தேசத்தினுடைய பணப்புழக்கம் குறைந்திருக்கிறதுனாலே பொருளாதார நிலைமை மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறது. இறக்குமதி அதிகமாக இருக்கிறது, ஏற்றுமதி குறைந்திருக்கிறது, அந்நிய செலவாணி குறைந்திருக்கிறது. ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முன் வருவதில்லை. ஏனென்றால் இந்திய சூழ்நிலை பார்த்துவிட்டு, ஆகவே இது எவ்வளவு பெரிய கஷ்டமான காலம் என்பதை, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதே நமக்கு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதுக்காக அதிகமாக ஜெபம் செய்வோம். நாளின் செய்திக்காக ஜெபிப்போம். சுவாமி எங்களோடு கூட பேசுவாங்க சொல்லி, சுவாமி எங்கள் ஜெபங்களை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. கேட்கிற தெய்வத்தால் மாத்திரம் வாக்கு பண்ணி அதை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்து, உடைய வாக்கு திட்டங்களை விசுவாசித்தவர்களாக நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களை எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டளை மட்டுமாக நல்லவராக இருந்து நம்மை காத்து ஆதரித்து அரவணைத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக என்னை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனாலின் செய்திக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நேரடியாக செய்திக்குள்ளாக சொல்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்தியுங்கள், இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இந்த வருஷ வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் முறை வந்திருக்கிறாங்க. அதனுடைய வாக்குத்தத்த ஸ்டிக்கர் வாங்கி சொல்லிட்டு நீங்க யாரும் அறிந்தபடி லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் அடிப்படையில் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்ற ஒரு கட்டளையை நமக்கு இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் புதுவட்ட ஆராதனை கேட்டோம். கடந்த வாரத்தில் கேட்டோம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு எனக்கு சொந்தமாக இருக்கும்படி, என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன், பிரித்தெடுத்தேன். அந்த பிரித்து எடுக்கிற அனுபவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, இவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை என்ன செய்துட்டோம், இதுவரை நம்ம கேட்டோம். சரியா? இப்ப நம்மளை ஆண்டவர் இந்த கட்டளையின் மூலமாக, இது வெறும் கட்டளை மாத்திரமல்ல, it is also a calling. It is not only a commandment, it is also a calling. இது ஒரு அழைப்பும் கூட. ஒரு கட்டளை அதிகாரத்தினாலே, ஒரு அன்பின் அதிகாரத்தினாலே ஒரு அழைப்பையும் ஆண்டவரிடத்தில் விடுவிக்கிறதை பார்க்கலாம். It is both commandment as well as a calling from the Lord. இந்த வெறும் commandment மாத்திரம் அது இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அது ஒரு அதிகார தோரணையிலே சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கும். ஆனா there is a calling. இப்போ அதிகாரம் செலுத்துகிறவர்கள் யாரும் அவர் என்ன அதிகாரத்தை அல்லது என்ன கட்டளை கொடுக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு அழைப்பதில்லை. They will compel us. அப்படிதானே? கட்டாயப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நீங்க வாங்க. எதுக்கு வாங்க? நீங்க பரிசுத்தமாயிருங்க. நீங்க பரிசுத்தமாயிருந்தாக்கா என்னுடையவர்களா இருக்க முடியும். I'm going to own you. நான் உங்களை எனக்கு சொந்தமா என்ன செய்ய போறேன், மாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சொந்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறேன், அழைக்கிறேன் என்கிறார், அல்லது கட்டளை இடுகிறேன் என்கிறார். அழகான ஒரு அருமையான வாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த புதிய வருஷத்துல நாம் பெற்றுக்கொண்டோம். And that is also true. I thank all the Tamil pastors who selected this verse. இந்த அழகான ஒரு வசனத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரே வாக்குத்தத்தம் போயிட்டு இந்த வருஷம் ஒரு கட்டளையோடு கூட வந்திருக்கிற ஒரு அழைப்பு, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து நான் அநேக வேளைகளில் ரொம்ப, அதாவது we take it for
கிராண்டட் தான் சொல்றோம். எதை? அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைத்திருக்கிற பரிசுத்தத்தை. பரிசுத்தமா இருங்கள் என்கிற அழைப்பை நம்ம வீணடிச்சுட்டு இருக்கிறோம். அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். இட் இஸ் நாட் an easy thing to be holy. ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லையா நீங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றது? அது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. வாசிக்க பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபத்தில் வாசிக்கிற பகுதியில 5ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. நான் சொல்றது வேத வசனம் சொல்லுகிறது. நம்மில் வாசமாய் இருக்கிறார் ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் உண்மையாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அதை நான் விளக்கம் நினைச்சா அதுக்கு நிறைய நேரம் இல்லை, நம்முடைய நேரங்கள் முடிந்துவிடும். அதுக்குள்ள அதிகமாக நான் செல்ல விரும்பல. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி மாத்திரம் ஹைலைட் பண்ணிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ பரிசுத்தத்துக்கு அழைத்த தேவன், பரிசுத்தமாயிருக்கிறது சொல்லி கட்டளை கொடுத்த தேவன் சும்மா இந்த பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இது வீண் கிடையாது. Being holy is not going to be vain. சரியா? ஒரு 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 வீணான காரியம் இல்லை. நாம் பரிசுத்தமா இருப்பது என்பது வீணாய் போக போவதில்லை. அதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரியா? சரி, அதை நம்ம அதிகமா சிந்திச்சிட்டோம். ஆண்டவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறார், நம்முடைய நாம் மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இப்ப எப்படி இருக்காங்க, என்ன எப்படி இருப்பாங்க, இப்படி பல காரியங்களை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஏன் பரிசுத்தமா அழைச்சி தனியா பிரிச்சு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத சிந்திச்சோம். நம்ம பரிசுத்தமா இருக்கணும், உலக வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம சிந்திச்சாச்சு. இன்னைக்குரிய செய்தியில ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்க, அதே அழைப்பு என் சேவகன் I find some distance with my people அப்படின்னு சொல்றார். எனக்கும் என் ஜனத்திற்கும் ஏதோ ஒரு சின்ன தூரம் இருக்கு. God often finds a distance. புருஷ மனைவி உறவுகளும் சரி, சகோதரத்துவ உறவுகளும் சரி, அல்லது வேற எந்த உறவுகளும் சரி, சில நேரங்கள்ல ஒரு டிஸ்டன்ஸ் வந்தது. இன்னைக்கு அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன டிஸ்டன்ஸ்? சோசியல் டிஸ்டன்ஸ் இல்ல. ஒரு சின்ன நோய் கிருமி வந்து என்ன சந்தோஷமா கை கொடுத்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கைய பிரிச்சு போட்டுருச்சு இல்ல. எவ்வளவு கொடூரமான ஒரு காலம். 9-10 மாசத்துக்கு அப்புறம் 10 மாசத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு வர வேண்டியதாகிடுச்சு இல்ல. பரவாயில்ல, நீங்க அங்க போயிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம், அந்த கதைக்கெல்லாம் வரல. சரி, ஏதோ ஒரு விஷயம், some distance, there is some gap between God and me. எனக்கும் தெய்வத்திற்கும் ஏதோ. ஆனா நமக்கு என்ன யோசிக்கிறோம்? நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கா, நமக்கு ஒரு மாயமான ஒரு எண்ணம் என்னன்னு சொல்லிப்போம். மாய்மாலன்றது வேற, மாய்மாலத்துக்குள்ள வரல. I am not taking the topic of hypocrisy. ஒரு விதமான illusion என்னன்னா, as if we are very closer to God. நம்ம என்னமோ கோயிலுக்கு வரதுனாலும், ஜெபிக்கிறதுனாலும், ஊழியம் செய்யறதுனாலும், வெள்ளையங்கி போட்டு பிரசங்கம் பண்றதுனாலும் we think that we are nearer to God. We are very close with God. இல்லவே இல்லை. Often God also in relationship with his people, he finds some distance. That distance happens not because of God, that is because of me. அந்த ஒரு கேப், அந்த ஒரு விரிசல் ஆண்டவரால் உண்டானதல்ல, என்னால் உண்டானது, என்னுடைய பாவத்தினாலே உண்டானது, என்னுடைய பெருமையினால் உண்டானது, என்னுடைய சுய இச்சைகளினால் உண்டானது. நான் சொல்ற பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் இப்போது வாசிக்கிற பகுதியில் நீங்க வாசிக்கலாம். ஏன் இந்த டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறேன். நான் நீங்க யாக்கோபுல வாசிக்க மாட்டேன். சரியா? எதனால இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க யாக்கோபுல வாசிப்பாங்க. சரி, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. எதற்கு இந்த டிஸ்டன்ஸ்ல நிக்காதீங்க, தூரமா நிக்காதீங்க, பக்கத்துல வாங்க. அதுதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம். நீங்க வந்து சேருங்க, அப்பதான் அவர் உங்களிடத்துல சேருவார். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க பாவிகளா இருந்தா என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். யார் பரிசுத்தப்படுத்த போறது? ஆண்டவர். இந்த வசனங்களை நீங்க ரெஃபரன்ஸ் இல்ல. The triune God who is involved in purifying us. ஆண்டவர், இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவிய தெய்வமாகிய இந்த தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதிலே 3 பேர் சேர்ந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 3 ரெஃபரன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். சரியா? அப்போ இந்த 3 பேரும் செயல்பட்டு
என்ன செய்யறாங்க? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். இந்த 3 பேர்ல அதிகமாக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர் இயேசுவானவர். ஏன்னா இயேசுவானவர் மாம்சத்துல வந்ததனுடைய மேலான நோக்கமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெறும் பாவத்தை சுமந்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, இட் இஸ் above all. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, God is approachable. கடவுள் அணுகக்கூடியவர். He is reachable. Jesus Christ brought God to very close to us. அருகாமையில நமக்கு கொண்டு வந்தவர் அது இயேசுவானவர் தான். என்னன்னா வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவரை குறித்து? அவர் சேரக்கூடாத அதுதான் அவருடைய முழு தன்மை. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். சரியா? அப்புறம் அவர் எட்டக்கூடாத தூரத்தில் இருக்கிறவர். அவர் அநாதியானவர், ஆதி மந்தமானவர், அவர் ஒரு உருவ அமைப்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பல தத்துவங்கள், கடவுள் தத்துவங்கள் நமக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள நான் போகிறதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது யார்? இதை இப்ப நமக்கு தெரியாது உண்மை. இயேசுவை நாம் அவருடைய வருகையிலோ அல்லது நாம் மரித்த பிற்பாக உயிர் தெழுந்த பிற்பாக அவரோடு கூட சேரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் இவருடைய வேல்யூ என்னன்னு தெரியும். Being closer to God. கடவுளோடு கூட நெருங்கி இருப்பது என்பது அதனுடைய மதிப்பு இருக்குல்ல, அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உயிரோடு இருக்கிறவரை அவங்களுடைய மதிப்பு பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அப்பா அம்மா மாத்திரம் இல்லை, நம்ம சார்ந்த யாரா இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிறவரை இருக்காங்க, சட்டப்படுவாங்க, அந்த ஆள் சரியில்லை, இப்படி எல்லாம் நிறைய நமக்குள்ளாக நம்மோடு நடந்த சில காரியங்களால நம்ம கட்சி பண்ணி வச்சிருப்போம். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையாவே யோசிப்போம், அந்த ஆள் எவ்வளவு நல்லா இருந்தாங்க சொல்லி. அப்படிதானே? இது மனுஷனுடைய இயல்பு. அது நமக்கு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருவர் இல்லாம போகும்போது அது இருக்குது, அவருடைய மதிப்பு நமக்கு தெரியுது. இருக்கும்போது அவருடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுது. அதே போல அதனுடைய வேல்யூ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற இதனுடைய மதிப்பை ஆண்டவரோடு கூட நித்திய காலம் வாழ பண்ணுவேன். தெசலோனிக்கே அருமையா பவுல் சொல்லும் பொழுது, இவ்விதமாக நாம் கர்த்தரோடு என்னென்ன இருப்போம். We are going to be with the Lord always. அதான் சொல்றாருங்க தெசலோனிக்கே 4:4 அதிகாரத்துல. என்ன அழகான சத்தியம். அவரோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியத்தை இன்னும் ஃபீல் பண்ண போறோம். அப்போ இந்த உலகத்துல நாம் எந்த அளவுக்கு அவரோடு கூட நெருக்க வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தப்படும். வாழ்க்கை பரிசுத்தப்படும். Holiness of our life is not going to be in vain. நாம் பரிசுத்தமாக இருப்பது ஒரு நாள் வீணல்ல. அதனுடைய பலன் என்ன செய்யப்படும்? நம்ம அனுபவிக்கப்படும். அந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்ல விரும்பின ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the spiritual distance, ஆவிக்குரிய தூரம். காலவெளியில் என்னோடு கூட யோசித்து பாருங்க, என்ன தூரத்துல நான் இருக்கிறேன், எந்த தூரத்துல நான் இருக்கிறேன். நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஒன்றும் கொடுக்கல, எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். 3 எக்ஸாம்பிள் தான். ஒன்னு இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கேன். வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். அடுத்ததாக இன்னொரு நபர் யாரு? பேதுரு. அவ்வளவு வைராக்கியமா ஆண்டவரோடு கூட பின்பற்றி இந்த தலைமையில் என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஏற்படுத்துகிற அந்த நாட்களில் he maintained the distance from the Lord. வசனம் அப்படிதான் சொல்றது, நான் சொல்லல. லூக்கா 24:44 எங்க சொன்னாலும் பிரதான ஆசிரியர் வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்துல அவர் மடியிலே படுத்துறங்கி அவர் கூட சாப்பிட்டு அவர் கூட ஊழியம் செய்து அவரால் அற்புதங்கள் எல்லாம் நிறைவேற்றி வைராக்கியம் பாராட்டி ஒருத்தர் இயேசு பிடிக்க வந்தான்னு சொல்லிட்டு கால வெட்டினாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு?
விசுவாசி. இப்ப எங்க இருக்காரு? பெரிய பெரிய விசுவாசிகள் இப்படிதான் போயிடுறாங்க. நம்மெல்லாம் பெரிய விசுவாசியை நம்ம கருதுனா தயவுசெய்து கருதாதீங்க. எனி டைம் நீங்க backslide and keep a distance from the Lord. எப்ப வேணாலும் தூரம் போறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது இன்னொன்னு யாரு? ஒரு அருமையான வேதபாரன் வந்து ஆண்டவர்கிட்ட பயங்கரமா பைபிள் நாலேஜ், ஒரு பெரிய பைபிள் நாலேஜ் இருக்கு. பைபிள் நாலேஜ் உள்ளவங்க கொஞ்சம் கருத்தரம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கொஞ்சம் பைபிளை விரிச்சு அவ்வளவுதான். நிறைய பேரோட வாக்குவாதமே நான் பண்ணியிருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்தா பேசுவாங்க நம்மகிட்ட பேசும்போதெல்லாம், இல்லையா? அப்படிதான் ஒரு ஆள் பயங்கரமா பேசிட்டு இருக்க அந்த சொல்றது எல்லாம் சரிதாப்பா அப்படி சொன்னது. பட் கொஞ்சம் தூரத்துல நிக்கிறேன்னு சொல்ற தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல, கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற அந்த still there is a distance. Still there is a distance to be, gap is to be filled. கொஞ்சம் தூரமா இருக்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய ஜீவியம் இந்த வேத பாராயணம் போலதான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறது போல இருக்குது, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்துல இல்ல. பரிசுத்தமா இருப்பது போல இருக்குது, ஆனா இன்னும் பரிசுத்தம் வரல. ஏன்னா there is a distance. ஒரு முழுமையான பரிசுத்தத்திற்குள்ளாக என்ன செய்யல, கடந்து வரவே இல்லை. ஆண்டவருக்கு காலையில என்ன சொல்ல தெரியுமா? வாங்க, ஏன் என்ன செய்ய, சேருங்க. தூரத்துல இருக்கிறவங்க என்ன செய்ய, வாங்க. நீங்க பாவிகளா இருந்தா உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் இயேசுவின் ரத்தத்தினால. நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்தால், நம்ம தான் நினைக்கிறோம் பெரிய பரிசுத்தவான்கள், நம்ம தேசம் என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த இருமனம் உள்ளவர்கள் டபுள் மைண்டட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் வித் டபுள் மைண்டட்னஸ். அந்த ஒரு வேணும், எது வேணும், உலகமும் வேணும். அதை இப்படி மாற்றி சொல்லணும். ஆண்டவர் வேணும். எதுக்காக? உலகத்துல நான் சந்தோஷமா வாழ்றேன். இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ் அப்படிதான் இருக்கு. I need God to survive in this world. எனக்கு கடவுள் வேணும். எதுக்கு? இந்த உலகத்துல நான் நல்லா பிழைக்கணும். ஐயா, நீங்களும் நானும் கடவுள்கிட்ட பக்கம் வந்துட்டீங்கன்னா உலக வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. உலக வாழ்க்கை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இயேசுவானவர் பிதாவை நமக்கு அறிமுகப்படுத்தும், அப்படிதான் அறிமுகப்படுத்துவார். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Here the Lord wants to play the role of the father. இல்ல, அவர் கூட போயிட்டு அவருடைய பிள்ளையா மாறி பரிசுத்தமாகி, பாவிகளாய் இருந்தால் பரிசுத்தமாகி, இருமனம் உள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய கைகளை சுத்திகரித்து ஒருமனம் உள்ளவர்களாகி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு மாத்திரம் பிள்ளைகளா வாழ்ந்துட்டோம்னா நல்ல இவர்களை யார் தருவார்? அவர் பார்த்துக் கொள்வார். என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிற வாழ்க்கையை விட ஒரு பெட்டரான லைஃப் ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளைக்கு கொடுப்பார், எனக்கு கொடுப்பார். அவருடைய பிள்ளைக்கு, நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு பெட்டரான லைஃப் கொடுக்கிறோம் அதை விட பெட்டரான லைஃப நமக்கு கொடுக்க அந்த பரமபிதா தான் அறிந்திருக்கிறார். இதான் வாக்குத்தத்தம். இதான் வாக்குத்தத்தம். மூணு பேர் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு மூணு பேர். யாருன்னா இளையகுமார், அடுத்தது ஒரு ஆயக்கார், அடுத்தது இயேசுவின் வலது பக்கத்துல, வலது பக்கம் அப்படி இல்ல, இயேசுவின் பக்கத்துல அடிக்கப்பட்டிருந்த ஒரு அருமையான சிலையில் அடிக்கப்பட்ட இந்த மூணு பேருமே they were found in a distance. எல்லாருமே தூரத்துல காணப்பட்டாங்க. But once they understood the commandment and calling of God, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொண்ட பின்பாக they drew nearer to the Lord. அவர்கள் தேவனிடத்தில் சேர்ந்தார்கள். சேர்ந்து அவர்களுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நாம் எல்லாரும் இது எல்லாமே நோன் டெக்ஸ்ட், நோன்
இன்சிடென்ட் எல்லாம் தெரிந்த ஒரு அருமையான பகுதி. அதனால அதுல நிறைய நான் செலவழிக்கிறதுல தூரம் போனவன் தான். ஆனா என்னைக்கு அவன் மரணம் தீர்மானிச்சு தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டானோ, தூரத்திலே ஆண்டவர் பார்த்து, அந்த தகப்பனார் பார்த்து, என் பிள்ளைன்னு சொல்லி ஓடி கட்டி முத்தமிட்டு கட்டளையிட்டு, என் பிள்ளை மறைத்தான், என்ன செய்திருக்கிறான், வீட்டு உயிர்த்தான், பாருங்க, வஸ்திரத்தை மாத்துங்க, அவனுக்கு என்ன செய்யுங்க, மோதிரத்தை போடுங்க, பாதரட்சியை போடுங்க. Let him be sanctified. To become a child again. எனக்கு பிள்ளையா இருக்கணும்னா let him be sanctified again. மறுபடியும் சொல்லிட்டோம், பரிசுத்தமாகணும். அவனை பரிசுத்தமாக்குங்க, அவனை கழுவுங்க, சுத்திகரிங்க. உலகத்தின் கரை அவனுக்கு என்ன செய்யுது, பட்டிருக்குது. ரொம்ப தூரமா போயிட்டான். ஆயிட்டான். பக்கத்தில் இருந்தது யாரு? பாஸ்டர். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்படிதான் பரிசேயன் ஒருத்தன் பாஸ்டர் தானே, சர்ச் அபிஷியல், கமிட்டி மெம்பர், சமையல் சங்கத்தில் யாரு யார் பக்கத்தில் இருந்தா ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தது யாரு? சர்ச் அபிஷியல் ஆகிய பாரிசேயன். was near the altar. ஆனா ஆளுக்கு பக்கத்துல கூட வராபடி, எனக்கு ஆளுக்கு பக்கம் வேண்டாம், ஆண்டவர் பக்கத்துல போதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆளுத்துல பார்க்க கூட துணியாதபடி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அருமையான மனிதன் ஆண்டவருக்கு நெருக்கமான இல்லையா? அடுத்தது இயேசுவின் தங்களுடைய கள்ளத்தனத்தினால criminal activities, they were so far from the Lord. பக்கத்தில் சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்ச உடனே அந்த பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான், பயன்படுத்திக் கொண்டான். என்ன பெரிய பாக்கியம் இல்லை? Nailing nearer to God is a privilege. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கள்ள சொல்றான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்காங்க. அந்த ஸ்பாட்ல வெரி ஃபர்ஸ்ட் பெலிவர்னு சொல்லலாம். ஏசாமி பாவமன்னிப்பாக ரட்சிப்பை சிலுவையில சம்பாதித்த உடனேயே திருச்சபைக்கு கிடைத்த முதல் விசுவாசியா இருக்கு. உலகம் கள்ளன் என்று சொன்னது, ஆண்டவர் என் பிள்ளை என்று சொன்னார். காலங்களில் என்னோடு பிரசந்தித்து பாருங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம். Maintaining social distance in this pandemic time is important. At the same time, maintaining distancing from sin is more important than the social distancing that is happening today. ஆண்டவருக்கு நெருக்கமா போயிட்டோம்னா he will make our sin so distance. எப்படி டிஸ்டன்ஸ்? அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை நாம் என்ன செய்திருக்கிறார், என்ன பண்ணலாமா? To be sanctified, பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அழைக்கிற தெய்வத்திற்கு கொஞ்சம் தூரமா இருந்தோம்னா, இன்னைக்கு இந்த உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல in your spiritual life, just to think about your spiritual distance from the Lord. ஆண்டவருக்கு எவ்வளவு தூரத்தில் நிற்கிறீங்க? சமீபமா இருக்கிறது போல ஒரு மாயமான தோற்றம் இருந்துச்சுன்னா, இன்னும் you come closer, come closer, come closer, come nearer to the Lord. It is in your hand. ஆண்டவரிடத்தில் நெருங்கி செய்ய வருவது ஆண்டவரிடத்தில் இல்ல, உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. சுவாமி, பரிசுத்தமாவது என்பது வீணான காரியம் அல்ல. அந்த பரிசுத்தத்திற்கு என்னை கட்டளையிட்டு அழைத்திருக்கிறீர். தூரத்திலே இருக்கிறோமா என்று தெரியவில்லை. எங்களுடைய பாவம், எங்களுடைய இருமாப்பு, எங்களுடைய அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், எங்களுடைய உலகம் எங்களை உண்மை விட்டு தூரப்படுத்திவிட்டால் அவை எல்லாவற்றையும் இன்னைக்கு வெறுத்து விட்டு உமக்கு நெருக்கமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் நாம் யாரும் எழுந்த தேவ நாமத்திற்காக 83ஆம்
கீர்த்தனை பாடல் 83ஆம் கீர்த்தனை பாடல். அன்பின் கட்டளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கட்டளை கொடுத்த தேவன் எங்களை அழைத்து இருக்கிறீர். சேருங்கள் என்று சொன்னேன். சேருங்கள் என்று சொன்னேன். நாங்கள் சேரும் பொழுது அவர் எங்களை சேர்க்கிறார். ஒரே ஒரு காரணத்துக்காக பரிசுத்தமானது என்பதற்காக. பரிசுத்தம் என்பது வீணானது அல்ல என்பதை பொறுத்துக் கொள்கிறோம். சில வேளைகளிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே உம்மை விட்டு தூரம் போய்விடுகிறோமே. தேவனுடைய நாட்டத்திற்கு சமீபமாக இருப்பது போல நாங்கள் காணப்படுகிறோம். ஆனால் இன்னும் சமீபமாகாமல் இருப்பதற்கு சில தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆவியானவர் இந்த காலங்களில் எங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து எங்களை தூரப்படுத்துகிற காரியங்களை கண்டறிந்து உம்மை நெருங்கி சேர்ந்தேன். உம்மை நெருங்கி சேர்ந்தேன். உம்மை நெருங்கி சேர்ந்தேன். பாவம் செய்திருப்பது முன்னால் பரிசுத்தமாக இருமன் உள்ளவர்களாக இருப்பது என்றால் சுத்திகரிக்கப்பட
காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தெய்வ நன்மைகளிலே ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அவருடைய உழைப்பிலே மகிழ்ந்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிறகுவே பொழுதள்ளி உழைப்பை கத்தர் கனம் பண்ணி உழைப்பின் ஒரு பகுதி ஆண்டவருக்கு செலுத்தி உமக்கு செலுத்திக்கிற துதி தோற்ற பலியாகிய காணிக்கை பலியும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை பெருக பண்ண முடியாது. உங்களுடைய கருத்தை பெற்றுக் கொண்டு தெய்வ சமாதானத்தோடு என்னுடைய உள்ளங்கள் என் வேலைகளை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னதையும் உங்கள் அனைவரோடு வழி நடத்துவதாக. Bye.